நேற்று கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அனந்தகுமார் ஹெக்டே என்பவர் பாபர் மசூதியை மட்டுமல்ல, இந்த நாட்டில் உள்ள பிற மசூதிகளையும் இடித்து அதில் கோயில்களை கட்டும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று பேசியுள்ளார். இதுபோன்ற மதவாத அரசியல் நம் நாட்டிற்கு பெரும் ஆபத்து, இளைஞர்களின் வாழ்க்கைக்கும் எதிர்காலத்தையும் சூன்யமாக்கிவிடும். அன்பே சிவம் என்பதுதான் இந்து மதத்தின் அடிப்படையான ஒரு கோட்பாடு. எந்த ஒரு மதமோ இறைவனோ மனிதர்களிடையே மோதல்களை ஏற்படுத்தி மனித உயிர்களை காவு வாங்கி கோயில்களை அமைத்து இறைவனை வழிபட வேண்டும் என்பதை வலியுறுத்துவது இல்லை. ஆனால் அயோத்தியில் ஒரு மசூதியை இடித்துவிட்டு அங்கே ஒரு கோயிலை எழுப்பியதன் மூலம் நாட்டிலே மதக்கலவரம் வெடித்து பல மனித உயிர்களை நாம் இழந்தோம். இந்து மதத்தில் ராமராஜ்யம் அதன்படி நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சமமான உரிமை, சம நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அரசியல் லாபத்திற்காக மத அரசியல் செய்து மனித உயிர்களை பலி வாங்குவதை அந்த ஸ்ரீராம கடவுளே ஏற்றுக்கொள்ள மாட்டார். இவர்கள் ராமருக்கு கோயில்களை கட்டலாம், ஆனால் உண்மையிலே இந்த நாட்டிலே ராமராஜ்யம் இல்லை என்பதுதான் அர்த்தம். மத வழிபாடு வேறு, மத அரசியல் வேறு. பாஜகவை பொறுத்தவரை மத அரசியல் செய்கின்றார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த கர்நாடகாவில் அவர்களுடைய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரின் இந்த பேச்சு. அதிமுக அவர் எடப்பாடி பழனிசாமி அவரோட ஸ்டாண்ட்ல வந்து நம்பிக்கை உள்ளவங்களும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ஏத்துக்கிறாரா இல்லையா அப்படின்றது உங்களுடைய எந்த கான்டெக்ட்ல சொல்லியிருக்கிறாங்க? இல்ல, அந்த அயோத்திக்கு வந்து எல்லா அரசியல் கட்சியினரும் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுல அவர் பற்றி கேட்கும்போது அதிமுகவில் வந்து விருப்பம் உள்ளவங்க போகலாம், எனக்கு வந்து கால்வலி இருக்குன்னா அதனால போகணும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா மற்ற நிர்வாகிகள் விருப்பம் உள்ளவங்க போகலாம் அப்படின்னா அது என்ன அடிப்படையில்? நான் இப்போ ஒரு பைட் கொடுத்தேன், நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் மத வழிபாடு வேறு, மத அரசியல் வேறு. எந்த ஒரு மதத்திலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட கோயிலை இந்த ஒரு மாஸ்க் அடிச்சுட்டு இந்த கோயிலை கட்டுங்க, இதனால ஒரு 4 பேருக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்கி என்ன வழிபடுங்கன்னு எந்த கடவுளும் சொல்றது இல்லை. அதாவது அங்க அயோத்தியில பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம், அங்க ஒரு ஏற்கனவே இருந்த ஒரு மாஸ்கை வந்து இது பண்ணிட்டு அங்க கோயிலை கட்டி இன்னைக்கு அதை வந்து அங்க ஒரு ராமர் கோயிலை உண்டான அபிஷேகம் பண்றாங்க, கும்பாபிஷேகம் பண்றாங்க. இது பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் ஒரு ஹிந்து தான், ஆனா வந்து இந்து மதத்தின் கோட்பாடுகளுக்கு படியே அது கிடையாது அவங்க செஞ்சது. அது அதனால இது பொறுத்த வரைக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவரு இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளுக்கு தவிர்க்க வேண்டும் தான் சொல்லுவேன் நான். அது அவருடைய அந்த அதிமுக கட்சியின் தலைவருடைய அவர் நிலைப்பாடு. ஆனா பொறுத்த வரைக்கும் அவரு உண்மையா என்ன சொல்லியிருக்கணும், போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணுமே தவிர இது முடிஞ்சவங்க போலான்னு சொல்றதே அது இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் ஒரு கால்ங்கிற மாதிரி அர்த்தம் தான். ஒரு டெஃபினேட் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அவர். வாட் இஸ் ஸ்டாண்ட் ஆன் திஸ்? அதாவது இன்னைக்கு ராமர் கோயில் கும்பாபிஷேகம் பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் எந்த தருணத்தில் நடக்குது, எந்த நிகழ்வு நடந்து இப்போ அந்த கும்பாபிஷேகம் பண்றாங்க, இதெல்லாம் அவருக்கு தெரியாம கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது போறவங்க போலாம், இல்லைன்னா என்னால முடியல போகலன்னு சொல்றது வந்து இது சும்மா தட்டி, அதாவது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அது ஒரு அவர் சரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கலன்னு நான் சொல்ல முடியும். நான் டெல்லியில வந்து இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா போற வழியில இருக்கக்கூடிய ஒரு மசூதி வந்து போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறதாகவும் அதை இடிக்கணும்னு சொல்லி அந்த டெல்லி கார்பரேஷன் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அது ஒரு இஷ்யூவா இருக்கு.
இதே மாதிரியான பாஜகவோட செயல் திட்டம் ஒவ்வொன்றாக வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு மதிமுக தரப்புல இருந்து என்ன மாதிரியான எதிர்மனைகள்? நீங்க சொல்ற இந்த பர்டிகுலர் கொஸ்டின் நான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆக்கிரமிப்புகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு 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 கோயிலை கட்டியோ இல்லாட்டி ஒரு மசூதியை கட்டியோ இல்லாட்டி அந்த இடத்துல ஏதோ இந்த மாதிரி பண்ணி அவங்க ஆக்கிரமிப்புகள் பண்றாங்க. அது நாடு முழுவதும் நீங்க மதுரையிலேருந்து நீங்க திருச்சி மெட்ராஸ் எல்லா இடத்துலையும் நீங்க பார்க்கலாம். நீங்க அது வந்து நீங்க ஒரு மசூதியா இருந்தாலும் சரி கோயிலா இருந்தாலும் சரி ஆக்கிரமிப்பு பேர்ல அது இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா அது அகற்றப்பட வேண்டும். அது எந்த கடவுளும் அதை வந்து மறுக்க போறது கிடையாது. அது நான் வந்து அதுல நான் மாற்று கருத்து கிடையாது. தேர்தல் வரும்போது கூட்டணி நிலைப்பாடு உங்களுடைய முன்னேற்றம் எப்படி சார் இருக்கு? கூட்டணி நிலைப்பாடு அதுதான், புதுசாக அது மாற்றம் கிடையாது. நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த இந்தியா கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இனியும் உங்களுடைய பத்திரிகையாளர்களுடைய கேள்வி என்னன்னா ஏதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தை இனியும் தொடங்கலை. கண்டிப்பாக இந்த பொங்கல் முடிஞ்சு அது மாதிரி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய பத்திரிகை நண்பர்கள் என்ன நாங்களுடைய நிலைப்பாடு சொல்லிருக்கீங்க. நம்ம தொண்டர்கள் விருப்பப்பட்டா நான் எம்பி ஆகணும்னு வெற்றி பெற சொல்லியிருக்கீங்க. அதுக்கு உண்டான பணிகள் ஆரம்பிச்சாச்சா? இல்லை, அது நான் நிற்கிறது வேலை பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மதிமுகவின் பங்களிப்பு இருக்கும். குறிப்பாக இந்தியா கூட்டணியில் வந்து இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சியின் வேட்பாளர்கள் அவங்க வெற்றி பெறதுக்கு மதிமுகவின் பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கணும், சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 இடங்களில் வந்து நாங்கள் அந்த அந்த நாடாளுமன்ற அந்த செயல்வீரல் கூட்டம் நடத்தியிருக்கிறோம். நாங்கள் அந்த கூட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பூத் கமிட்டிஸ் பூத் ஏஜென்ட்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறது, அதே மாதிரி எங்களுடைய இந்த தேர்தலுக்கு உண்டான நிதி அதையும் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதுக்கு ஒரு டார்கெட் வச்சு மாவட்ட செயலாளர்களே சொல்லியிருக்கிறாங்க இந்த இவ்வளவு தூரம் நாங்கள் நிதி நாங்கள் திரட்டுவோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி செயல்படணும், தேர்தல் அந்த யுக்திகள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணுங்கிறத நாங்கள் எங்கள் கட்சியில் பேசியிருக்கோம். அதனால வந்து நான் நிற்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி நாங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கிடையாது. முக்கியம் என்னன்னா வருகின்ற தேர்தலில் நம்முடைய மதிமுகவின் பங்களிப்பு இந்தியா கூட்டணியில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. ஒவ்வொரு தேர்தலையுமே மதிமுகவுக்கான தொகுதி ஒதுக்கீடு அப்படின்றது கொஞ்சம் குறைந்துட்டு வர மாதிரியான ஒரு கருத்து தொண்டர்கள் மத்தியில் அந்த கருத்து இருக்கு. இந்த தேர்தலில் எப்படி இருக்கும்? அது ஒரு அந்த தொண்டர்களோட அவர் பூர்த்தி செய்யப்படுமா? கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு கட்சியோட தொண்டர்கள் என்ன விருப்பப்படுறாங்க அதை வந்து பூர்த்தி செய்யறதா கட்சியுடைய தலைமையின் கடமை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய விருப்பம் என்னன்னா அவங்க குறைஞ்சபட்சம் இத்தனை தொகுதிகளாச்சும் நம்ம கேட்கணும், அதே நேரத்தில் நம்ம சின்னத்தில் நிற்கணுங்கிறது அவங்களுடைய விருப்பம். அதை நான் பல ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருக்கிறேன். நான் இந்த மாதிரி வந்து அது எங்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை வந்து எங்களுடைய கூட்டணி தலைமை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு, தொண்டர்களும் இருக்கு. Any more questions? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஓகே, நான் இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் மெயினாக பேச வந்தது என்ன, மெயினாக வந்து இன்னைக்கு காலையில் இன்னைக்கு அந்த மேரத்தானை முடிச்சுட்டு வந்து நான் பேப்பரை படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த கர்நாடகாவில் இந்த பாஜக நாடாளுமன்ற உறுப்பினருடைய இதை பார்த்தேன். நான் அதனால தான் உடனே நான் ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்டேன். நான் வேற எதுக்கும் நான் மெயினாக கூப்பிடல, அதுக்காண்டி கூப்பிட்டேன். பட் இங்கே எல்லாம் வந்ததுனால இன்னைக்கு நடந்த அந்த மேரத்தான் நிகழ்ச்சி பற்றி நான் சொல்லணும். நான் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். அதாவது மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே ஒரு சமூக நலன் கருதி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து 14 ஆண்டுகளாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் புறநகர் வடக்கு மாவட்டம் அவங்க சார்பில் வந்து யானைமலை மேரத்தான்ங்கிற நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷம் ஒரு தீம் இருக்கும். போன வருஷம் பொறுத்த வரைக்கும் அதாவது ஜாதி மத பேதங்களை கடந்து மனிதத்தை போற்றுவோம்ங்கிற இதில் நாங்கள் மேரத்தான் போட்டியை நடத்தினோம். இந்த வருஷம் நம்ம கட்சிக்காரங்க என்கிட்ட கேட்டாங்க எந்த தலைப்பு வைக்கலான்னு சொல்லும்போது நான் பூமி தாயை காப்போம் அப்படிங்கிற தலைப்பை வைங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் இன்னைக்கு அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த மேரத்தானில். அந்த இளைஞர்கள்கிட்ட நான் மெயினாக ஒரு என்ன கருத்தை கொண்டு போனேன்னா, சமீபத்தில் உங்களுக்கு அங்கே நமக்கு சென்னையில் அந்த டிசம்பர் முதல் வாரத்தில் மிக்ஜாம் புயல்னால பெரும் பாதிப்புகள் சென்னை மற்றும் பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள், அதே நேரத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி 2 வாரம் கழிச்சு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் கடும் மழையால உங்களுக்கு வரலாறு காணாத மழையால வந்து கிட்டத்தட்ட அங்கேயும் பெரும் பாதிப்பு. இங்க லட்சக்கணக்கான பேருக்கு வாழ்வாதாரம் போச்சு, வீடுகள் போச்சு, விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை இழந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 2 சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்க மாவட்டங்கள் நம்மளுடைய தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் தனிநபர் சொத்து பொது சொத்துக்கள்
இதனுடைய சேதாரம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 37,000 கோடிக்கு மேல சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நம்முடைய தமிழக அரசு இங்க ஒன்றிய அரசுக்கு நிவாரணம் கேட்டிருக்கிறாங்க. இவ்வளவு பாதிப்புகள், இவ்வளவு சேதாரம். இப்போ இதுக்கு முக்கிய காரணம் என்ன சொன்னா, இது நேச்சுரல் டிசாஸ்டர் சொல்றாங்க. நேச்சுரல் டிசாஸ்டர் புயல்னால வந்தது, இல்லைன்னா இந்த மாதிரி கிளவுட் பர்ஸ்ட், மேக உடைப்பு, கனமழைனால இது வருதுன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், குளோபல் வார்மிங்கும் கிளைமேட் சேஞ்சும் தான். குளோபல் வார்மிங்கிறது தமிழ் நம்ம புவி வெப்பமடைதல் சொல்லுவோம், கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம்னு சொல்றோம் நம்ம. அப்போ அதுவுமே நேச்சுரலா நடக்கிறதுனால நம்ம. ஆனா இதை கொஞ்சம் நீங்க டீப்பா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த குளோபல் வார்மிங், புவி வெப்பமடைதலுக்கும் கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றத்துக்கும் காரணம் என்ன? மனிதனின் பேராசைன்னு தான் சொல்லுவோம் நம்ம. அப்போ இந்த நம்ம இயற்கை பேரிடர்னு சொல்றதை விட இதை நம்ம மனிதனின் பேராசையால் உருவாகும் நம்ம பேரிடர்னு சொல்லலாம் நம்ம. இல்லாட்டி இதுதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட நான் பேசுறேன். நான் இப்போ நம்ம இருக்கிறதா ஒன்று சொல்றேன் நான். நீங்க இந்த காலநிலை மாற்றத்தினாலையும் புவி வெப்பமடைதலாலையும் வருஷத்துக்கு வருஷம் நம்முடைய பூமியில வெப்பம் ஜாஸ்தியாயிட்டே இருக்கு உங்களுக்கு. அதே நேரத்தில் இயற்கை சீற்றங்கள், இயற்கையின் சீற்றம், நீங்க இந்த மாதிரி சைக்ளோன்ஸ், சூப்பர் சைக்ளோன்ஸ், இதெல்லாம் ஜாஸ்தியாயிட்டே இருக்கு. உலகத்துல ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா புயல் மழை வெள்ள பாதிப்பு, இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது வறட்சி. நம்ம இந்த பூமியில வாழ முடியாத ஒரு சூழலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு வீடு, நம்ம இருக்கிற வீடு நமக்கு பிடிக்கலன்னா மாத்திக்கலாம். நம்ம இருக்கிற ஊரு பிடிக்கலன்னா அடுத்த ஊருக்கு போய்க்கலாம். நம்ம மாநிலம் போய்க்கலாம், வேற ஒரு மாநிலத்தை போய் நம்ம வாழலாம். நாடே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம இடம்பெயர்ந்து இன்னொரு நாட்டுக்கு போயிடலாம். ஆனால் நாம் வாழ்கின்ற இந்த பூமியில் நம்ம வாழக்கூடிய அந்த சூழலை நம் இழந்தால் இன்னொரு உலகத்துக்கு நம்ம போக முடியுமா? Do we have another planet Earth? இதுதான் அந்த பசங்கிட்ட நான் சொன்னேன். நான் கிடையாது, இருக்கிறது ஒரே பூமி தான். இதுதான் நம்முடைய, அதுதான் அந்த பூமி தாயை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம அனைவரின் ஒவ்வொருத்தரின் கடமை அப்படின்னு சொல்லிட்டு மரக்கன்றுகளை நடுங்கள். நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். நீர்நிலைகளில் உருவாகும் இந்த ஆக்கிரமிப்புகளை நாம் அகற்ற வேண்டும். நீர்நிலைகளில் சாக்கடை மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் கலப்பதை நாம் தடுக்க வேண்டும். இந்த மண்ணுக்கும் காற்றுக்கும் நீர்நிலைகளுக்கும் நீர்நிலைகளை மாசுபடுத்தக்கூடிய நெகிழிகளை, பிளாஸ்டிக்குகளை முடிந்தபட்டு நாம் தவிர்க்க வேண்டும். துணிப்பையை நாம் பயன்படுத்த வேண்டும். இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்தி நாம் செயற்கையான அந்த ரசாயன உரங்களை, பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாம் தவிர்க்க வேண்டும். இது போன்ற நடவடிக்கைகள் நாம் ஈடுபட்டு நம்மளுடைய பூமி தாயை காக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொரு கடமைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் பசங்கிட்ட பேசினேன். இது ஒரு நான் பொலிட்டிக்கல் ஒரு மெசேஜ் தான். இது கட்சிகளை கடந்து மனிதர்களாகிய நம்ம எல்லாரும் உங்ககிட்டயே தான் சொல்றோம். நாம இது பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் இந்த ஒரு அவேர்னஸ் வரணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் நான் என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? ஆஸ் an இண்டிவிஜுவல் வாட் டிஃபரன்ஸ் கேன் ஐ மேக்? எல்லாரும் தான் குப்பையை கொட்டுறாங்க, எல்லாரும் இது பண்றாங்க, என்னால ஒரு மாற்றம். ஆனா ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறையும் ஒரு மாற்றம் வர வேண்டும். அப்படி வந்துச்சுன்னா தான் நம்ம இந்த உலகத்துல அடுத்து வர காலகட்டங்களில் இந்த பூமி வாழக்கூடிய ஒரு பகுதியா இருக்க முடியுங்கிறது என்னுடைய வாதம், என்னுடைய மெசேஜ். நம்ம கட்சியோட நிலைப்பாடு இயற்கை பாதுகாப்பு. ஆனா சிப்காட் எக்ஸ்பான்ஷன், நம்ம பரந்தூர் ஏர்போர்ட் திமுக அரசு முன்னெடுத்த திட்டத்துக்கெல்லாம் மதிமுக ஏதாச்சும் நாங்க சிப்காட் அந்த பரந்தூர் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு பிரஸ் மீட்ல ஒருத்தர் இதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு 2 பேர் 3 பேர் கேட்டாங்க. எங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, we are part of an alliance, ஒரு கூட்டணியில் இருக்கு. ஆனால் சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கருத்து சொல்லணும். நாங்கள் அந்த பரந்தூர் இது பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னா, அங்கு வாழ்கின்ற மனிதர்கள், விவசாயம் நடக்குது அங்கே வாழ்கின்ற மனிதர்களுடைய அவங்களுடைய கருத்தை கேட்டு ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கும்போது எல்லா மனிதர்கள் எல்லாருக்கும் அந்த உரிமைகள் இருக்கு. கேட்டு அந்த மக்களுக்கு ஒரு ஏற்புடைய ஒரு இதுதான் நம்ம எடுக்கணுமே தவிர ஒரு இதை திணிக்கக்கூடாதான் என்னுடைய ஒரு நிலைப்பாடு. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு சொன்னபோது இட்ஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் growth அண்ட் தி என்வாயர்மெண்ட். இதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஒரு இது கொண்டு போய் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதான் நம்மளுடைய எக்கானமிக்கு பொறுத்த வரைக்கும் we need economic growth also. At the same time we need to take care of the environment also. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற ரொம்ப கஷ்டமான விஷயம். இது பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் கவனம் செலுத்தணும். நம்ம எக்கனாமிக் growth வேணும், அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒரு டெவலப்பிங் எக்கானமி தான். பட் அதே நேரத்தில் நம்ம முழுமையா சுற்றுச்சூழலை நம்ம மறந்துட்டு இல்ல
நம்ம மக்களுக்கு அடிப்படை சாதாரண ஜனங்கள் விவசாயம் சார்ந்த மக்கள், மீனவர்கள், இவங்கள மாதிரி மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நம்ம மறந்துட்டு நம்ம வந்து ஒரு முன்னேற்றத்தையோ இல்லாட்டி பொருளாதார ஒரு முன்னேற்றத்தையோ நம்ம வந்து பார்க்க கூடாதான் என்னுடைய நிலைப்பாடு. தொடர்ந்து அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்கோர்ஸ் நாங்க பிரஸ் மீட்ல சொல்றோம் செய்யறோம், பட் சர்டன் திங்ஸ் வந்து நாங்க வந்து இதுதான் எங்களுடைய இதை நாங்க இந்த கூட்டணியில் இருக்க முடியாது நாங்க சொல்ல முடியாது. அப்கோர்ஸ் ஐ எம் வித் யூ ஆன் தட் பர்டிகுலர் இஷ்யூ. பிரஸ் உங்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி ஹெல்த்தி 2024. ஒரு 20 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, மறுபடியும் நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன் நான். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழக மக்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய பொங்கல் வாழ்த்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னால் அவ்வளவுதான் பொங்கல் வாழ்த்து அவ்வளவுதான் சொல்ல முடியுங்க, எதுக்கு மேல சொல்ல முடியாது. அதான் ஒன்று நான் இன்ஃபேக்ட் என்னுடைய சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நான் பொங்கல் வந்து தமிழர் திருநாள், பொங்கலை பொறுத்த வரைக்கிறேன்னா இது உழவர் திருநாள் நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, உலகம் முழுவதும் ரொம்ப ஒரு கஷ்டப்படுற ஒரு இது பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான் கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு. அது இந்தியாவிலே அதே நிலைமை தான், அமெரிக்காலே இந்த நிலைமை தான். சில வளர்ந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சப்சிடிஸ் இதை வச்சு அவங்க அந்த விவசாயத்தை இது பண்ணுறாங்க. நம்ம ஊர்லேயும் பொறுத்த வரைக்கும் விவசாயம் பொறுத்த வரைக்கும் என்ன முக்காவாசி பொறுத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பீடு இதை வச்சு தான் ஓடுது. எங்கள் ஊர்லேயும் விவசாயம் நடக்கும்போது நிறைய மக்கள்கிட்ட பேசும்போது இன்சூரன்ஸ் வந்துடுதுங்க, பணம் அதை வச்சு இதை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த உழவர் திருநாள் பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்குண்டான ஒரு தீர்வு அரசாங்கம், அரசியல் கட்சிகள், மக்களும் நம்மளும் நம்ம செய்யணும். முடிந்த மட்டும் நம்ம என்னன்னா விவசாய பொருட்களை வந்து நேரடியாக எவ்வளவு அந்த இடைத்தரகளை தவிர்த்து எவ்வளவு நேரடியாக நம்ம விவசாயிகிட்ட வாங்கும்போது விவசாயிகளுக்கும் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விலை கிடைக்குது. நம்மளுடைய என் கன்சியூமர்ஸ் நமக்கும் பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விவசாயியை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று நான் சொல்றது என்னன்னா, நான் சுற்றுச்சூழலை பற்றி பேசும்போது விவசாயம் பொறுத்த இயற்கை விவசாயத்தை நாம் பின்பற்ற வேண்டும். நம்ம பின்பற்ற முடியல, அட்லீஸ்ட் அதை நம்ம ஊக்குவிக்க வேண்டும். முடிந்த மட்டும் நம்ம வந்து இந்த செயற்கை ரசாயன இந்த உரங்களையும் சரி, அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் சரி தவிர்த்து இயற்கை விவசாயத்தை வரவேற்று, இயற்கை விவசாயிகளை நாம் வரவேற்று, நாம் விவசாயத்திற்கு பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க நாம் அனைவரும் இந்த பாடுபட வேண்டும் என்று இந்த நன்னாளில் நாம் உறுதி கொள்வோம். மெயின் மெசேஜ் சார், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கர்நாடகா அந்த மேட்டர் தான் மெயின் மெசேஜ். உங்களுக்கு மெயினாக கூப்பிட்ட காலையில் அதுக்கான பிரஸ் மீட் கூப்பிட்டேன் நான். ஏன்னா உங்களுக்கு அது வேற எதுலையும் வரல செய்தி, ஹிந்துவில் தான் வந்தது அந்த உங்களுடைய அந்த செய்தி வந்தது. ஸோ ப்ராப்ளம் அதுதான் மெயின். அது சட்ட ரீதியாக நடவடிக்கை அந்த மாதிரி மதிமுக போறீங்களா? சட்ட ரீதியாங்கிறது நம்ம என்ன முடியும், இதோட மோசமான விஷயங்கள்லாம் இருக்கு, அதுக்கே ஒன்றும் பண்ண முடியல.